போன வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செரிமெண்டேஷன பத்தி ஃபுல்லாவே பார்த்துருப்போம். இப்போ வந்து ஃபில்ட்ரேஷன பத்தி பார்க்கணும். ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டு நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த வாட்டர் வந்து குடிக்கிறதுக்கு தயாராகிரும். ஓகே. அதுக்கப்புறம் மிஸ்செலேனியஸ் ப்ராசஸ் இருக்கும். மீதி கொஞ்சம் அதர் டாபிக்ஸ் இருக்கும். அதோட வந்து வாட்டர் சப்ளை வந்து முடியுது. சரி, இப்போ வந்து என்னன்னா ஃபில்ட்ரேஷன். இந்த ஃபில்ட்ரேஷன் என்னன்னா ஒண்ணும் இல்ல. அதுவும் நம்ம தண்ணி குடிக்கிற தண்ணியில மிதக்கிற பார்ட்டிகிள்ஸ் இருக்குல்ல, அதாவது அ செட்லபிள் சாலிட்ஸ நம்ம ரிமூவ் பண்றதுக்கு வந்து ஸ்க்ரீனிங் மூலியமா பண்ணிர்றோம். அது இல்லாம மறுபடியும் இன்னும் சின்ன சின்ன துகள்கள் இருக்கும்ல, அந்த துகள்கள நம்ம செடிமெண்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கும் மீதி வரக்கூடிய துகள்கள ஃபில்ட்ரேஷன் மூலியமா ரிமூவ் பண்றோம். அப்பதான் தண்ணி நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதான் ஃபில்ட்ரேஷன்னு சொல்றாங்க. அப்ப ஃபில்ட்ரேஷன் எந்த தியரியில வந்து செயல்படுது? எந்த தியரி யூஸ் பண்ணி அத ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன்னா என்ன? ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது டு ரிமூவ் நாட் எ செட்டிலபிள் சாலிட்ஸ். எந்த பார்ட்டிகிள் செட்டில் ஆகாம இன்னும் தண்ணிக்குள்ள மிதந்துகிட்டு இருக்கோ, அந்த பார்ட்டிகிள்ஸ நம்ம ரிமூவ் பண்ற ஃபில்ட்ரேஷன் மூலியமா. டு ரிமூவ் த சஸ்பெண்டட் அண்ட் கொலாய்டட் சாலிட்ஸ் லைக் எ sand and silt, clay, finely divided organic matters and micro organism up to some extent. சாண்டு, சில்ட்டு, க்ளே பார்ட்டிகிள்ஸு ஏதாவது ஒரு சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸ் ஆர் கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில என்ன தியரி யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா ஒரு 3 தியரி யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட்டு மெக்கானிக்கல் ஸ்டெயினிங். மெக்கானிக்கல் ஸ்டெயினிங் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. 2, 3 கல்லு, அது மண் இருக்கு அப்படின்னா, அதுக்கு இடையில இருக்கிற வாய்ட்ஸ் மூலியமா தண்ணிய பாஸ் பண்ண விடுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது அந்த வாய்ட்ஸ்ல அந்த சாலிட் பார்ட்டிகிள்ஸ் வந்து செட்டில் ஆகிக்குது. இது மூலியமா நம்ம ரிமூவ் பண்றோம். இத வந்து என்னன்னா மெக்கானிக்கல் ஸ்டெயினிங்னு சொல்றோம். இதுதான் கரண்ட்ல இப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. இந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸ் பிரசன்ஸ் இன் எ வாட்டர் அண்ட் which are a bigger size than the size of the voids. வாய்ஸோட பெரிய சைஸா இருக்கக்கூடிய அந்த செட்டிலபிள் சாலிட்ஸ் அதில போய் மாட்டிக்குது. The sand layer of the filter cannot be passed through the voids. அந்த வாய்ஸ் வழியா பாஸ் பண்ண முடியாம அதில போய் மாட்டிக்கிது. அத நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பர்குலேஷன் அண்ட் செடிமெண்டேஷன் டேங்க் மூலியமா வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்றோம். அதாவது ஒண்ணும் இல்ல. இதுவும் அதேதான். இப்போ ஒரு கல் இருக்கு அப்படின்னா, அந்த கல்ல சுத்தி உள்ள வந்து ஒரு அட்ராக்டிவ் வேவ் மாரி உருவாகும். அப்ப அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வந்து ஒட்டிக்கு போகும். நம்ம சாப்பிடுறப்பலாம் பல்லோட அந்த இடையில இருக்கக்கூடிய கேப்ஸ் அண்ட் வாய்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பல் துகள்கள்ல போய் அந்த சாப்பாட்டோட துகள்கள் மாட்டிக்குதுல்ல. அதே மாரி தான். அப்ப அந்த இதில பாஸ் ஆகும்போது அட்ராக்ட் ஆகி அது கொஞ்சம் இழுத்து வச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து பர்குலேஷன் அண்ட் செடிமெண்டேஷன் சொல்லுவாங்க. The void space is like a coagulation. The sedimentation tank and colloidal matters arrest in them the voids. They generate mass and therefore attract other fine particles. There are fine particles as they set down in a void circuit remove. அப்போ அதில் போகும்போது அதில் செட்டில் ஆகி டவுன் ஆகிக்குது. அதை நம்ம ரிமூவ் பண்ணி மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அடுத்தது பயாலஜிக்கல் மெட்டபாலிசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்படியே வந்து படிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா மேலே ஒரு பாக்டீரியாஸ் வளருமா? அந்த பாக்டீரியாஸ் காலனியா ஃபார்ம் ஆகி ஒரு லேயர் மாரி ஃபார்ம் ஆகுது. அந்த லேயர் பேரு டர்ட்டி ஸ்கின் ஆர் முஸ்கஸ் லேயர்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும்னா, அந்த பாக்டீரியா அதில வரக்கூடிய ஆர்கானிக் மேட்டர்ஸ எடுத்து எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு லேயர் மாரி இருக்கும். கடைசியா அந்த லேயர ரிமூவ் பண்ணா போதும். ஓகேவா? இதே மாரி தான் நம்ம வந்து எதுலயும் பார்ப்போம் அப்படின்னா, சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல அங்க பார்க்கும்போது சிவேஜ் இன்ஜினியரிங் பார்க்கும்போது பார்ப்போம். இப்ப நம்மளோட கதை பாருங்களேன், எப்படி இன்ட்ரஸ்டிங்கா வரும்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம யார கொண்டு வரோம் அப்படின்னா, பாக்டீரியா அப்படிங்கிறவன வாழ வச்சுக்கிட்டே வரோம். ஏன் அப்படின்னா, அவன் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர்ஸ சுத்தம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி அத சாப்பிடுறான். கடைசியா நம்மளுக்கு எப்ப அந்த பாக்டீரியாவோட தேவை முடிஞ்சு போச்சோ, அப்ப அந்த பாக்டீரியா என்ன பண்ணிரும் அப்படின்னா, குளோரின் ஆட் பண்ணி கொன்றும். ஓகேவா? இதுவரைக்கும் பாக்டீரியா நம்ம வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். கடைசியா வந்து குளோரின் பவுடர் போட்டு அந்த பாக்டீரியா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிருவோம். ஓகேவா? ஓகே. இப்ப எ பயாலஜிக்கலி மெட்டாலிசம் அப்படிங்கிறது பாருங்களேன். இந்த பாக்டீரியாஸ் ஆர் காஸ்ட் இன்டு த வாய்ட்ஸ் ஆஃப் எ சாண்ட் கிரைன். சுவாலஜிக்கல் ஃபிலிம் ஃபார்ம்டு அரவுண்ட் த சாண்ட் கிரைன்ஸ். அதான் அந்த சுவாலஜிக்கல் ஃபிலிம் வந்து ஒண்ணு ஃபார்ம் ஆகும். அதான் அந்த பாக்டீரியா இருக்க மாரி. இந்த ஃபிலிம் கன்டெயின் எ லார்ஜ் காலனிஸ். லார்ஜ் காலனிஸ்னா நெறைய பாக்டீரியா சேர்ந்து ஒரு பேட்சஸ் மாரி இருக்கும். ஓகேவா? அதில பாக்டீரியாஸ் வாழுது. இந்த பாக்டீரியாஸ் ஃபீட் ஆன் எ ஆர்கானிக் இன்புட். இது வந்து என்னன்னா, நமக்கு தேவையான ஆர்கானிக் இன்புட்ஸ் வந்து மேலேருந்து தண்ணீல இருக்கக்கூடியத எடுத்து எடுத்து சாப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தே ஆர் கன்வெர்ட் சச் இம்ப்யூரிட்டீஸ் இன்டு த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். அதில வரக்கூடிய காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ட அது என்ன பண்ணும்னா, நான் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்டா அது மாத்திரும். காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்டா அத மாத்த ஆரம்பிக்கும். இந்த இந்த லேயருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் சொன்னேன் டர்ட்டி ஸ்கின் ஆர் முஸ்கஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்பாங்க கொஸ்டின்ஸ். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது எலக்ட்ரிக் சார்ஜஸ் மூலியமா ரிமூவ் பண்ணணும். அது ஒண்ணும் இல்ல. பாசிட்டிவ் கேத்தோட் அண்ட் நெகட்டிவ் கேத்தோட்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அப்ப இதுக்குள்ள தண்ணி பாஸ் பண்ணும்போது, இதுக்கான ரியாக்ட் ஆகி இதுல கொஞ்சம் பார்ட்டிகிள்ஸ் வந்து செப்பரேட் ஆகி பிரியும். இது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, செட்டிலபிள் செல்ஸ பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மெத்தட்ஸ். ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், இந்த
இந்த சாலபிலிட்டி ஆஃப் ஏ ஆக்சிஜன் இன் ஏ சீவேஜ் அஸ் ஏ கம்பேர் டு டிஸ்ட்ரிபியூட்டரில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது. அதாவது சாலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து சீவேஜ் இன்ஜினியரில் பார்ப்போம். இப்போ சும்மா ஆக்சிஜன் வச்சுங்க, ஒரு ஒரு சீவேஜ் தண்ணியில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது கம்பேர் டு த டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் 90% வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இது கேட்டிருக்காங்க ஏயில் நான் வச்சுங்க. அடுத்தது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம ரேபிட்ஸ் அண்ட் ஃபில்டர் முதல்ல வந்து ஃபில்டர் பண்ணுறோம். அந்த ஃபில்டரில் வர முடிய மேலே கொஸ்டின்ஸே நான் சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், டைப் ஆஃப் ஃபில்டர் என்னென்ன டைப் ஆஃப் ஃபில்டர்னா 2 விதமான டைப் ஆஃப் ஃபில்டர் இருக்கும். நம்மளுக்கு கிராவிட்டி ஃபில்டர் வந்து ப்ரெஷர் ஃபில்டர். கிராவிட்டி ஃபில்டரில் 2 இருக்கும், ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் அண்ட் ரேபிட் சாண்ட் ஃபில்டர். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். இந்த கம்பேரிவ் டயக்ராம்லேருந்து இந்த டேபிள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா, ஏக்கு இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பேராமீட்டர்ஸ். இப்போ இந்த ஸ்லோ சாண்ட் ஃபில்டரையும் நம்ம ரேபிட் சாண்ட் ஃபில்டரையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு ஏரியா பாருங்களேன், ஏரியா அப்போ ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் அப்படிங்கிறது 100லேருந்து 2000 மீட்டர் ஸ்கொயர். முதல்ல இந்த இது எப்படி இருக்கும் இதோட நேச்சர் சொல்லிடுறேன். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரேபிட் சாண்ட் ஃபில்டர் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணுறது இது ஓல்டன் ப்ராசஸ் மாதிரி வச்சுங்களேன். தண்ணி வந்து ஒரு தொட்டிக்குள்ள ஊற்றி வச்சுருவாங்க. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி அதை ரிமூவ் பண்ணுவாங்க. இது மாதிரி தொட்டி அடியில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அதை சுரண்டி ரிமூவ் பண்ணுவாங்க. அப்போ தண்ணி வந்து வெயிட் பண்ணி வைக்கிறாங்க ஒரு ப்ராசஸில். ஆனால் தண்ணி அந்த காலத்தில் இது மாதிரி வெயிட் பண்ணுறதுனால ஓல்டு ப்ராசஸாக இருக்கனால நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நல்லாவே சுத்தமாக சூப்பராக ஃபில்டர் பண்ணும். ஆனால் ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுல. குறிப்பிட்ட தண்ணியை கொண்டு வந்து நம்ம தேக்கி வச்சு பண்ணால் அப்படின்னா எப்போ பண்ணி கொடுக்குறது? மக்களுக்கான தண்ணி நீடு அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்பட்டு இருக்கு. அப்போ கண்டினியூஸ் ஃப்ளோ பண்ண முடியாது இல்லை. அப்போ கண்டினியூஸ் ஃப்ளோ பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரேபிட்ஸ் அண்ட் ஃபில்டர் தான் வந்து என்னென்னா கண்டினியூஸ் ஃப்ளோக்கு வந்து தண்ணி வர வர ஈஸியாக ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு தந்துடும். ஓகேவா, அப்போ அதே மாதிரி சைஸு எல்லாமே சின்னதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் சாண்ட் ஃபில்டர் தான். இந்த ஸ்லோ சாண்ட் ஃபில்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இடம் தேவை. ஓகேவா, இந்த பழைய காலத்து பில்டிங் மாதிரி வச்சுங்களேன், இது சைஸ் பெருசாக இருக்கும், எல்லாமே இருக்கும், காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன சைஸு. இப்போ நம்ம ஆர்சிசி பில்டிங்லாம் சின்ன சைஸ் தான், ஆனால் அது போதுமான அளவுக்கு நல்லா ரிசல்ட் நம்ம அது மாதிரி 90% ரிசல்ட் இது தரும். ஓகேவா, கம்பேரிவ் தான். அப்போ எது நம்ம யூஸ் பண்ணுறோம், ரேபிட் சாண்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அது சின்ன சைஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது எதுக்கு யூஸ் ஆகுது, நம்மளுக்கு வந்து அதிகமான தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி தருது. ஆனால் ஸ்லோ சாண்ட் ஃபில்டரில் நல்லா சுத்தம் பண்ணுது, ஆனால் கொஞ்சமான தண்ணி தான் சுத்தம் பண்ணி தருது. அதனால நம்ம வந்து ரேபிட் சாண்ட் ஃபில்டர் போகிறோம். ஓகேவா, இப்போ இந்த கதையை ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு அந்த அந்த சைஸ் எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ ஏரியானா இங்கே பாருங்களேன், நான் பெரிய சைஸ்ன்னு சொன்னால் ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் அப்போ 100லேருந்து 2000 மீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் தேவைப்படுது. ஆனால் அதே ரேபிட் சாண்ட் ஃபில்டர் சின்ன சைஸ் சொன்னால் 10லேருந்து 80 மீட்டர் ஸ்கொயர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டர் மீடியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் மீடியான்னு சொல்லி, அதாவது எஃபெக்டிவ் சைஸ்ன்னு சொல்லுவோம். எஃபெக்டிவ் சைஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, D10 இது வந்து சாயில் வைப்போம். D10 D60 இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் கோஎஃபிஷியன்ட் இதெல்லாமே வந்து நம்ம சாயிலில் ஃபுல்லாக படிப்போம் டெப்த்தாக. இப்போக்கி சும்மா இது ஒரு சைஸ், இந்த சைஸோட பார்ட்டிகளோட சைஸ் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பார்ட்டிகல் சைஸை ரெப்ரசன்ட் பண்ணது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ பார்ட்டிகல் சைஸ் வந்து D10. இப்போ இந்த D10 சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு 0.2லேருந்து 0.35 இருக்குது. அப்படின்னா என்னென்னா சின்ன சின்ன பார்ட்டிகலாக இருக்குது. கம்பேர் இது ரேபிட் சாண்ட் இருக்குது 0.35லேருந்து 0.5 இருக்குது. எல்லா டேட்டாவும் ஞாபகம் வச்சு தான் ஆகும். ஏன்னா எல்லாமே கொஸ்டினாக கேட்பாங்க. இந்த 0.55 0.3 0.5 இது எல்லாமே ஞாபகம் வச்சு தான் ஆகும். இதில் ஏன் அந்த கதை சொன்னால் இப்போ 0.2 இங்கே வந்து 0.2லேருந்து 0.35 இருக்கும். அப்போ சின்ன சின்ன பார்ட்டிகல் இருக்குது. சின்ன பார்ட்டிகல் வந்து தண்ணி உள்ளுக்கு பூந்து போகிறது கஷ்டம். அப்போ ஃபில்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக நடக்குது. ஆனால் இங்கே 0.35லேருந்து 0.55 இருக்குது. அப்போ அதாவது கேப் வாய்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறையா தண்ணியை ஃபில்டர் பண்ண முடியுது. எதுக்கு ரேபிட் சாண்ட் ஃபில்டர்னால. அடுத்தது யூனிஃபார்ம் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்னா இது D60/T10ன்னு சொல்லி டிவைட் பண்ணுவாங்க. இப்போ இதோட சைஸ் என்ன அப்படின்னா அதில் யூனிஃபார்மிட்டி எப்படி இருக்குது, ஒரே விதமான கற்களோட எண்ணிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். இது 0.8லேருந்து 0.3 வரைக்கும். அப்போ என்ன அப்படின்னா இந்த வேல்யூ சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இதில் எல்லா விதமான கல்லும் கலந்துருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ யூனிஃபார்மிட்டி இது அப்படி கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இதில் 1.2லேருந்து 1.7 இருக்கா, இது 1.8லேருந்து 3 வரைக்கும் இருக்குது. அப்போ அதிகமான வேல்யூ இருக்குது. அதிகமான வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இதில் யூனிஃபார்மிட்டி வந்து கம்மியாக, அதாவது யூனிஃபார்மிட்டி இல்லை, அதாவது எல்லாமே கலந்துருக்குன்னு அர்த்தம். சின்ன கல் பெரிய கல் எல்லாமே கலந்துருக்குது. 0.3 வரைக்கும் வந்துருக்கு. அப்போ கலந்துருக்குன்னு அர்த்தம். அப்போ இப்படி கலந்துச்சுன்னா தண்ணி உள்ளுக்கு வாய்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, எல்லா விதமான கல் இருக்கனால சின்ன வாய்ஸை போய் சின்ன மண் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் தண்ணி உள்ளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மி. இங்கே வந்து 0.2லேருந்து 0.7 தான். அப்போ ஒரே விதமான கல்ல போட்டிருக்கோம். அப்போ இதோட வாய்ஸ் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. அப்போ தண்ணி ஊற்றினா ஈஸியாக ஃபில்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது டெப்த்துன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து
நான் 90 சென்டிமீட்டர்லேருந்து 110 சென்டிமீட்டர், இங்க 60லேருந்து 75 சென்டிமீட்டர். எல்லாமே ஞாபகம் வச்சு தாங்க ஆகணும். ஓகேவா? இந்த பேஸ் மெட்டீரியல் கிராவல் இருக்குல்ல, இது வந்து கேட்டதில்ல. அதனால இந்த பாயிண்ட்ட மட்டும் நீங்க விடுறதுனா விட்டுக்கலாம். இருந்தாலும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட சைஸ் அப்படின்னு சொன்னா கீழ போடக்கூடிய பேஸ் மெட்டீரியலோட சைஸ் அப்படிங்கிறது 3லேருந்து 65. எதுக்கு சோர்ஸ் இங்க 2லேருந்து 50. ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, இங்க 3 இங்க 2 வந்துருமா? இங்க 65 15 குறைந்துச்சுன்னா 50. அதே மாரி தான் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் 15ஆ இருந்திருக்கும். இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் 15ஆ இருக்கும். அதனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இப்போ 3 டூ இது வந்து சும்மா எனக்கு தெரிஞ்ச ட்ரிக் நீங்க ஞாபகம் வச்சுங்க. இல்ல உங்களுக்கு எது மாரி இருக்கோ அது மாரி வச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 3லேருந்து இங்க 2 இங்க வந்து 65 இங்க வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இங்க டெப்த்துன்னு சொல்லி பார்க்கும்போது 30லேருந்து 75 இருக்கும். 45லேருந்து 60 இருந்திருக்கும். அடுத்தது இதில ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் பாருங்களேன். இது எதுல சொல்லுவாங்கன்னா, லிட்டர் பெர் ஹவர் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல சொல்லுவாங்க. இது வேற எப்படி சொல்லுவாங்கன்னா, எம்எல்டி பெர் அதாவது மில்லி லிட்டர் பெர் டே பெர் ஹெக்டார்ல சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம இங்க வந்து மீட்டர் ஸ்கொயர்ல சொல்றோம். இங்க ஹெக்டார்ல சொல்லுவாங்க. இப்படியும் கேட்பாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து காமனா இருக்கிறது புக்ல இருக்கிறது லிட்டர் பெர் ஹவர் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான். அப்ப எவ்வளவு ஃபில்டர் பண்ணி தருதுன்னா 100லேருந்து 200 லிட்டர் பெர் ஹவர் பெர் மீட்டர் ஸ்கொயர் பண்ணி தருது. அதுவே ராபிட்சன் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 6000 பண்ணி தருது. இத கம்பேர் பண்ணும்போது 30 டைம்ஸ். இது அப்படியே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ராபிட்சன் ஃபில்டர் இஸ் 30 டைம் ஃபாஸ்டர் தென் த ஸ்லோசன் ஃபில்டர். இது அப்படியே கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க. இது கேட்பாங்க. அடுத்தது கிளீனிங். கிளீனிங் எத பண்றாங்கன்னா, இதில ஸ்க்ராப்பிங் ஆர் ரிமூவிங் எ டாப் சர்ஃபேஸ். அதான் நான் சொன்னேன்ல, தண்ணி ஆல்ரெடி ஊத்தி வச்சிருக்கனால, அது சேறு மாரி இருக்கும். அந்த இடத்த என்ன பண்ணணும், ரிமூவ் தான் பண்ணணும். ஸ்க்ராப்பிங் பண்ணி ரிமூவ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனா, நம்ம வந்து ரேபிட் சன் ஃபில்டர் பார்க்கும்பொழுது, அது ஆல்ரெடி ஆக்சுவலா இருக்கிறதுனால, அத நம்ம பேக் வாஷ் பண்ணா போதும். ஓகேவா? அது வந்து ஈஸியா நம்மளால பேக் வாஷ் பண்ண முடியும். அப்ப அத வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேக் வாஷ் வந்து பண்ணிருவோம். ஓகேவா? பேக் வாஷ் பண்றதுக்கு சம் தண்ணி தேவைப்படுது. இத வந்து ஸ்க்ராப்பிங் ரிமூவ் பண்ணும்போது பேக் வாஷ்க்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னா, வாஷிங்க்கு பாயிண்ட் வந்து 0.6 பர்சன்டேஜ் இருந்தாலே போதும். ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 6% வந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்டின்னா, ரிமூவ் பண்றதுக்கு தண்ணி வேணும். இது அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்தது பீரியட் ஆஃப் கிளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ணா போதும். இது 3 நாளைக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ணணும். ஓகேவா? ஸ்லோப்புங்கிறது 1/100ஆ இருக்கும். இது 1/60ஆ இருக்கும். இதுல ப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது சோஷன் ஃபில்டருக்கு தேவையில்ல. ஆனா, ரேபிட் சன் ஃபில்டருக்கு கண்டிப்பா வந்து ப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பாக்டீரியா ரிமூவ் பண்றது எஃபிஷியன்சி எவ்வளோ? 99% ரிமூவ் பண்ணுது. இது ஒரு 90% தான் வந்து ரிமூவ் பண்ணுது. கலர் ரிமூவல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது லெஸ்ஸா தான் கலர் ரிமூவ் பண்ணும். அதாவது சோஷன் ஃபில்டர்ல பண்ண அப்பன்னா கலர் மாறல. அதாவது நீ குடுத்த என்ன கலர் வந்து ஒரு கலரா இருந்துச்சுன்னா, அதே கலரா தான் இருக்கு. ஆனா அப்படி இல்ல. ராபின்சன் ஃபில்டர்ல ஒரு வேற கலர்ல இருக்கக்கூடிய தண்ணிய ஊத்தும்போது கூட நம்மளுக்கு நல்ல தண்ணியா, நல்ல கலர்ல நம்மளுக்கு கலர் நல்லா எஃபெக்டிவா ரிமூவ் பண்ணி தருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இதுல இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கூட சொல்லலாம். ஓகேவா? அப்ப இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன் இந்த டேபிள் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த டேபிள்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கும். ட்ரீட்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, அது கண்டிப்பா வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து கேட்பாங்க. ஃபில்ட்ரேஷன் வந்து இந்த டேபிள்குள்ள இருந்து தான் கேட்பாங்க. இது பார்க்க சின்னதா இருந்தாலும், இந்த டேபிள்ல இருக்க ஒவ்வொரு வேல்யூமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்பேர் பண்ணி கேட்பாங்க. மேக்ஸிமம் இதுல கேட்கக்கூடியது இதுதான். ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் எவ்வளவு? இது வந்து 100லேருந்து 2000 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 6000 இது கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதோட ஏரியா கேட்பாங்க. 100லேருந்து 2000 ஆம் 10 டூ 80 இது வந்து பார்த்தீங்கன்னா 100 டூ 200 ஓகேங்களா? இது மாரி வந்து இந்த வேல்யூஸ் கேட்பாங்க. இப்ப ரேபிட் சன் ஃபில்டர வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா, டெவலப் பை ஃபுல்லர்ன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லர்ன்னு சொல்லுவாங்க. எஃபெக்டிவ் சைஸ் ஆஃப் இதில கல் யூஸ் பண்ண சொல்லல. 0.55 அது இங்க வந்து 0.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. ஓகேவா? இதுக்காக இத எடுத்துச்சு. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இதில ஒரு சின்ன டேட்டா அதாவது ஒண்ணும் இல்ல. இப்ப ஸ்லோ சால்வெண்ட் இருக்குல்ல, அத கிளீன் பண்ணத உடனே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 24 ஹவர்ஸ் கிருமிச்சு தான் அந்த ஃபில்டர வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்லோ சால்வெண்ட் ஃபில்டர நம்ம வந்து அடுத்த சைக்கிளுக்கு கொண்டு வர முடியும். ஆனா ரேபிட் சாண்ட் ஃபில்டர் அப்படி இல்ல. 1/2 மணி நேரத்தில என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளீன் பண்ண அதுக்கப்புறமே நம்ம கொண்டு வரலாம். இது நம்ம ஆஸ் யூசுவல் தெரிஞ்சது தான். இத கம்பேர் பண்ணும்போது எத்தன பெர்சன்டேஜ் 30% வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி தருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே ஒரு டிசைன் ஃபேக்டர்ஸ் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இந்த இத முடிக்கும்போது உங்களுக்கு புரியும். அது இந்த தண்ணி இப்போ வந்து என்னது மேல வந்து நம்ப ஃபில்ட்ரேஷன் பெட்லருந்து ஃபில்டர் ஆயி கீழ வருது. வந்ததுக்கப்புறம் அத கேரி பண்றதுக்கான ஒரு சிஸ்டம்ஸ் இருக்கும்ல. அந்த தண்ணிய கேரி பண்ணி ஒரு பைப்ல விடுறதோ, ஒரு அடுத்த டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு போறதுக்கான இடையில இருக்கக்கூடிய அந்த பைப்போட பேர் தான் அதில சொல்லியிருப்பாங்க. த டிசைன் ஆஃப் எ அண்டர் த ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் எ ரேபிட் சன் ஃபில்டர் இருக்கிறத தான் சொல்லப் போறாங்க. அப்ப ஏரியா ஆஃப் பர்ஃபோலேஷன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. அது எவ்வளோ இருக்கணுமா, அந்த ஏரியாவோட பர்ஃபரேஷனா ஒண்ணு இப்ப தண்ணி ஃபில்டர் பெட்லேருந்து கீழ ஊத்தும்போது ஒரு சாய்வா ஒரு தகரம் மாரி இருக்கும். நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அடுத்த வீடியோல நான் காட்டுறேன். அப்ப அதில கீழ சாயிற மாரி அந்த ஃபில்டர் கேரி பண்றதுக்கு அடியில ஒண்ணு இருக்கும். அந்த இது பேர் தான் சொல்லுவாங்க ஏரியா ஃபோக்லேட். அது எவ்வளோ இருக்குன்னா, டோட்டல் ஃபில்ட்ரேஷன் ஏரியாவுல 0.2% இருக்கணும். இல்ல அப்படின்னா அவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த அதிலிருந்து வரக்கூடியத கேரி பண்ணக்கூடியத ஏரியா ஆஃப் லேட்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த லேட்டர் ஆஃப் ஏரியா எவ்வளோ இருக்குன்னா, 2 to 4 டைம்ஸ் ஆஃப் த இது பெர்ஃபெக்ட் இது அப்படியே இங்க வந்திருக்கும்.
ஏரியா பர்ஃபெக்ட்ங்கிறது இங்க இருந்திருக்கும். இந்த ஏரியா ஃப்ளாட்ங்கிறது கீழ இருந்திருக்கும். 2 to 4 டைம்ஸ் ஆஃப் த ஏரியா ஆஃப் த பர்ஃபெக்ஷன் இன்னிலேட்டரா இருந்திருக்கும்னு சொல்றாங்க. அது ஏரியா ஆஃப் மணிபுலேட் அப்படின்னா என்னன்னா, மெயின் பைப் தான் மணிஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மணிஃபோல்டு எவ்வளோ இருக்குன்னா 2 டைம்ஸ் ஆஃப் த ஏரியா ஆஃப் த லேட்டர். இந்த லேட்டர் அப்படியே கீழ வந்திருக்கும். இந்த லேட்டர்ல 2 டைம்ஸ் ஆவது வந்து இந்த ஏரியா ஆஃப் மணிஃபோல்ட் இருக்கணும். இதுல மெயினா கேட்கறது அந்த லென்த் டயாமீட்டரோட ரேஷியோ ஆஃப் மணிஃபோல்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 60 தாண்டி போயிறக்கூடாது. அப்ப 60 கம்மியா தான் இருக்கணும். எல்லோட அந்த டயாமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 தாண்டி போயிறக்கூடாது. இதுதான் கொஸ்டினா கேட்பாங்க. ராபிட்ஸ் அண்ட் ஃபில்டர் the ratio of the length and diameter of a lateral should not greater than எதை தாண்டி போயிருக்கக்கூடாது 60 தாண்டி போயிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின்ஸ் ஓகேவா. இது ரொம்ப முக்கியம். இது ஏஐல கேட்பாங்க ஓகேவா. நான் ஏஐல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் சொல்லிடுறேன். அதுக்கு சம்மந்தப்பட்ட ரிலேட்டிவ் டாபிக்ஸும் மேல தான் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. எது இம்பார்ட்டனோ அதெல்லாம் கேட்டுருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா அது கேட்க மாட்டாங்கன்னு அர்த்தம்னா கேட்பாங்க. இதோட ரிலேட் பண்ணி பார்த்தீங்க இந்த டாபிக்லேருந்து இந்த கொஸ்டின் இதை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா. அடுத்தது ப்ரெஷர். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் ஃபில்டர். இப்போ ஏன்னா அப்படின்னா கிராவிட்டி ஃபில்டர் பார்த்தாச்சு. ஏன்னா கிராவிட்டி மூலியமா ஃபில்டர் ஆகுறதுல வந்து 2 சோர்ஸ் வந்து ராபிட்ஸ் அண்ட் ஃபில்டர் அதை பார்த்தாச்சு. இப்போ வந்து ப்ரெஷர் ஃபில்டர் பார்க்குறோம். ப்ரெஷர் ஃபில்டர் டயக்ராம் இப்படி தான் இருக்கும். இதில் சாண்டு கிராவல் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு சிலிண்டர் மாதிரி டயாமீட்டரில் இருக்கும். இதோட டயாமீட்டர் சைஸ் அப்படிங்கிறது 1.5லேருந்து 3 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இதில் ஏறக்கூடிய ப்ரெஷர் அப்படிங்கிறது 300லேருந்து 700 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயரில் சொல்லிக்கலாம் ஓகேவா. இதே ஹெட் ஆஃப் வாட்டரில் சொல்லணும் அப்படின்னா 30லேருந்து 70 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த ஹைட் ஆஃப் டேங்க் அப்படிங்கிறது 3.5லேருந்து 4.52 வரைக்கும் ஹைட் இருக்கும். இதெல்லாம் கேட்டதில்ல. பட் ஆனால் ப்ரெஷர் ஃபில்டர்னா இவ்வளோ இருக்கும். எல்லா டேட்டாவுமே நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். திரும்பி 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 படித்தா மட்டும்தான் அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு மெமரி ஆகும் சரிங்களா. ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே விட்டீங்க அப்படின்னா அது படித்தோம் அவ்வளோதான் மறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வாட்டர் சப்ளை பொறுத்த வரைக்கும் டேட்டாஸ் தான். நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு கம்பேரிட்டிவ் பொருளை கம்பேர் பண்ணி இவ்வளோ இருக்கும் இவ்வளோ இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணுங்கள். இதை முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே குத்தன் குத்தா எல்லா அப்ஜெக்டிவ் புக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த வாட்டர் சப்ளை முடிச்சிடலாம். இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம முடிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட பார்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் இந்த வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், ஏதாவது இப்படி பண்ணால் இப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் சஜஷனை நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக ஓகேவா. அடுத்தது சூட்டபிள் ஃபார் ஏ ஸ்மால் ஸ்கேல் ஸ்விம்மிங் பூலுக்கு தான் வந்து இந்த ப்ரெஷர் ஃபில்டர் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகுது. அதே பப்ளிக் சப்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்கனாமிக்கல். ஏன் அப்படின்னா ப்ரெஷர் ஃபில்டர்ஸ் நம்மளால பண்ண முடியாது. ஆனா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இது வந்து க்ளீன் பண்ணுறது வந்து பேக் வாஷ் மூலியமா தான் பண்ணுறோம். இதில் ஃபில்டர் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6000லேருந்து 12,000 லிட்டர் பெர் ஹவர் பெர் மீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா. இங்க பாருங்க அதில் நம்ம இது சொல்ல மறந்துருப்பேன். இதில் எம்எல் பெர் இதில் சொன்னாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹெக்டாரில் சொன்னாங்க அப்படின்னா 700லேருந்து 1400 எம்எல் பெர் டே பெர் ஹவராக இருந்திருக்கும் ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி. எதில கேட்குறாங்க பாரு லிட்டர் பெர் ஹவர் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல கேட்குறாங்களா, இதில கேட்குறாங்களான்னு பாருங்க ஓகேவா. இப்ப இதில வந்து ஃபில்டர் பண்ணுறது 6000லேருந்து 12,000 லிட்டர் பெர் ஹவர் பெர் மீட்டர் ஸ்கொயரா தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா. இப்போ டபுள் ஃபில்டர்னா ஒண்ணும் இல்ல. அதாவது 2லயும் ரேபிட் சைன் ஃபில்டரும் பண்றாங்க, ஸ்லோ சைன் ஃபில்டரையும் அத ஃபில்டர் பண்றாங்க. அதனால வந்து டபுள் ஃபில்டர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன், அது மட்டும் இல்லாம மேல வந்து கோஸ் அக்ரிகேட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கோஸ் அக்ரிகேட்னா நம்மளுக்கு வந்து அதாவது கரித்தூள் இருக்குல்ல, கோல் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்ப இதில மட்டும் என்ன ஆகும்னா, கோஸ் அக்ரிகேட்லேருந்து ஃபைன் அக்ரிகேட் வருது. மீதி எல்லாத்துலயுமே மண்ணுலேருந்து தான் கோஸ் அக்ரிகேட் அதாவது ஜல்லிக்கு வரும். இங்க மட்டும் தண்ணி வந்து எப்படின்னா அந்த கரிக்கட்டையிலேருந்து அதாவது அந்த கோல்லேருந்து அதனால கோஸ் அக்ரிகேட்லேருந்து ஃபைன் அக்ரிகேட் வருது அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் இருக்கும் ஓகேவா. இங்க பாருங்க இந்த டூவல் ஃபில்டர் அப்படிங்கிறது இன்க்ரீசிங் த ரேட் ஆஃப் த ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஸ்லோசன் ஃபில்டர் வித்தவுட் கமிஷ்மெண்ட் ஆஃப் அதான் இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு ரேபிட்ஸ் அண்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணிவிட்டு பிஃபோர் நம்ம ஸ்லோசன் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். ரேபிட்ஸ் அண்ட் யூஸ் பண்ணிட்டு ஸ்லோசன் ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த ரேபிட்ஸ் அண்ட் ஃபில்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ரஃபனிங் ஃபில்டர் ஸ்க்ராப்பர்னு சொல்கிறாங்க ஓகேவா. இது கேட்கலாம் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இங்கே ரேபிட்ஸ் அண்ட் ஃபில்டர் என்ன சொல்கிறாங்க டூவல் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் ரஃபனிங் ஃபில்டர் ஆர் ஸ்க்ராப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. அடுத்தது மிக்ஸட் மீடியா ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இல்லைனா மல்டிமீடியா ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிமீடியா ஃபில்டர்னா நிறையா பொருள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கோல் யூஸ் பண்ணியிருக்காங்க, சாண்டு, இந்த கிராலைட் அப்படிங்கிறது என்ன பண்ணா மண்ணோட சின்ன பார்ட்டிகல்ஸ் அவ்வளோதான் இந்த கிராவலு. இது எல்லாமே இது மாதிரி மல்டிமீடியா ஃபில்டர் யூஸ் பண்ணால் இது மல்டிமீடியா ஃபில்டர்னு சொல்லுவாங்க. டூவல் மீடியா ஃபில்டர் அப்படின்னா ஒன்று அதான் கோல் சாண்டு இது வரும். இங்கே மட்டும் கோஸ் கிரிக்கெட்லேருந்து ஃபைன் கிரிக்கெட் வரும்னு சொன்னால அதே தான். இந்த டூவல் மீடியா ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ த்ரூ த பிக்கர் கோல் டு பாசிங் ஸ்மால் சைஸ் ஆஃப் சாண்டுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபில்டரேஷன் எவ்வளோ இருக்குது இருந்ததுன்னா 15,000லேருந்து 20,000 லிட்டர் பெர் ஹவர் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு பார்த்தது எவ்வளோ 3000லேருந்து 6,000 பார்த்தோம். எதுக்கு ரேபிட் ஃபில்டருக்கு. அடுத்து 6,000லேருந்து 12,000 பார்த்தோம். எதுக்கு ப்ரெஷர் ஃபில்டருக்கு. அடுத்தது வந்து டூவல் ஃபில்டர் எவ்வளோ பண்ணுறோம் 15,000லேருந்து 20,000 லிட்டர் பெர் ஹவர் பெர் மீட்டர் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல்
இதில என்ன வருது அப்டின்னா, சம் ட்ரபிள்ஸ் வரதான் செய்யும். அப்ப இந்த ட்ரபிள்ஸ எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் பைனிங்னா ஒண்ணும் இல்ல. தண்ணி நம்ம சும்முக்கும் அந்த இதில வந்து ஃபில்டர்ல இதாகிட்டே இருக்கும்போது, ஏர் பபிள்ஸ் நுர வரும் தெரியுங்களா? இப்ப பழைய சாக்கடை இருக்கு அப்படின்னா, அதில தண்ணி நெறைய பேர் இருந்துச்சுன்னா, உள்ளுக்கு வந்து நுர வரும். ஏன் அப்படின்னா, அதில ஏர் பபிள் லாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப அது எதனால வருது? அத எப்படி ரிமூவ் பண்றது? இதுதான் அடிக்கடி கொஸ்டினா கேட்பாங்க. அப்ப எதனால வருதுன்னா பாருங்களேன், தி ரீசன் ஃபார் ஏர் பைனிங் அப்படின்னா, எக்ஸசிவ் நெகட்டிவ் பிரஷர். அதில எக்ஸசிவ் நெகட்டிவ் பிரஷர் இருக்கிறனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஏர் பபிள்ஸ்ங்கிறது உருவாகுது. அது மட்டும் இல்லாம டெம்பரேச்சர் வந்து ஹையா இருக்கனால உருவாகுது. ஆல்கே பிரசன்ட்டா இருக்கனால உருவாகுது. அதாவது அந்த இடத்துல ஆல்ரெடி அந்த மண் வந்து சூப்பர் சேச்சுரேட்டடா இருக்கிறதுனால, நமக்கு வந்து இந்த ஏர் பைண்டிங் அப்படின்னு நடக்குது. அப்ப இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? அதே தான் சேம். அது வந்து ம். ப்ராப்பரா கிளீன் பண்ணணும். அதில டெம்பரேச்சர குறைச்சிடணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஆல்கே குரோத்த வந்து தடுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு அவாய்டு அந்த சூப்பர் அந்த நிலம் வந்து ஈரமா இருக்கிறத வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம வேற என்னன்னா, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதனால வந்து ஏர் பைண்டிங் வருது? அப்படிங்கிறது ஒரு டிஏல கேட்டிருக்காங்க. இதனால எக்ஸசிவ் நெகட்டிவ் ப்ரெஷர்னால வருது. இது வந்து அடிக்கடி கேட்டாங்க ஒரு கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது மட் பால் ஃபார்மேஷன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம தண்ணி ஒரே இடத்துல ஃபில்டர் ஆகி இருக்கும்போது கசடு மாரி வந்து ஒரு இடத்துல தங்குதுல்ல. அப்ப அதுதான் அந்த மண்ணோட வாய்ச்சுக்கு இடையில வந்து அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து தங்குதுல. அதான் மட் ஃபால் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. அத ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ப்ராப்பரா கிளீன் பண்ணா போதும். அதேதான். இந்த டர்பிலிட்டி வாட்டரா இருக்கும்போது, அந்த ஃபில்டர் பண்ணும்போது, அதில கிளீனிங் பண்ணும்போது, ஒழுங்கா ப்ராப்பரா கிளீன் பண்ணாதனால அதில ஒட்டியே இருக்குது அந்த சாண்ட் பார்ட்டிகிள்ஸ். அது ஸ்டிக் ஆகி மாட்டிக்குது. அதனால வந்து என்னன்னா, தண்ணி அடுத்தது முடியாம தடுக்குது. இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மட் ஃபால் ஃபார்மேஷன் சொல்றாங்க. இது ப்ராப்பரா கிளீன் பண்ணணும். ப்ராப்பரா செடிமெண்டேஷன் ஆச்சுனாவே இந்த ப்ராப்ளம் நடக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சாண்ட் இன்க்ரினேஷன். சாண்ட் இன்க்ரினேஷன்னா ஒண்ணும் இல்ல. அது அந்த பார்ட்டிகிள்ஸ் சுத்தி, சுத்தி அப்படியே போய் படிஞ்சுக்குதுல்ல. அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட் இன்க்ரினேஷன்னு சொல்லுவாங்க. அத தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒண்ணும் இல்ல ப்ராப்பரா செடிமெண்டேஷன் வைக்கணும். ப்ராப்பரா கிளீன் பண்ணிக்கணும். கார்பனேஷன் பண்ணணும். கார்பனேஷன்னா பிஹெச் வேல்யூ குறைக்கிறது தான் உங்களுக்கு தெரியும். அப்ப அதுல வந்து பார்ட்டிகிள்ஸ்ல பாக்டீரியா வளருது. அந்த பாக்டீரியா ரிமூவ் பண்றதுக்கு பாஸ்சான் இது மாரி ஆல்கே இது மாரி ஃபார்ம் ஆகும். அத ரிமூவ் பண்ணா போதுமானது. அதான் சாண்ட் இன்க்ரினேஷன். அடுத்தது முக்கியமானது இதுதான். அதாவது கிராக்கிங் ஃபார் ஃபில்டர் பெட். எதனால கிராக்கிங் வருது அப்படின்னா, ஃபில்டர் பெட்ல அத தண்ணிய விடுறோம், காய வைக்கிறோம். தண்ணிய விடுறோம், காய வைக்கிறோம். அப்ப ஆல்டர்னேட்டிவ் வெட் அண்ட் ட்ரை வரதுனால அத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தடுக்கணும். அதுக்காக அந்த ஃபில்டர் பெட்ட நம்ம என்ன பண்ணணும், ஈரப்பதமாவே வச்சிருப்போம். அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. when the medium filter media is subjected to the alternative wet and dry due to the sinkage crack may occur and impurity get a என்னது அது கிராக் உருவாக்குது. அதான் சொல்லியிருப்பாங்க. நீ வந்து ஆல்டர்னேட்டிவ் வெட் அண்ட் ட்ரை பண்றதுனால உன்னோட கிராக் அப்படிங்கிறது உருவாக்குது. அப்ப அத நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ ஆல்டர்னேட் வெட் அண்ட் ட்ரை கூடாம ஈரப்பதமா வச்சிரு. கொஞ்சம் குறிப்பிட்ட மாய்ஸ்டர்ல வச்சிருன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ரெமெடி அதான். இந்த கிராக்கிங் ஃபில்டர் மீடியா கேன் பி ஃபில்டர் மீடியாவையும் மாய்ஸ்டர் கண்டிஷன்ல வச்சுருங்க. அப்போ கிராக் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து அடுத்த ப்ராப்ளம் என்ன வருது அப்படின்னா, சாண்ட் பாயிலிங் ஆர் ஜெட்டிங்ன்னு சொல்லுவாங்க. சாண்ட் பாயிலிங் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. தண்ணி நீ வந்து கீழ இருந்து பேக் வாஷ் பண்ணும்பொழுது, அப்ப என்ன பண்ணும்? கீழ இருந்து தண்ணி ஃபோர்ஸ் அடிக்கிற ஒரு லேயர் இருக்கு, மண் லேயர் இருக்கு. அதுலேருந்து கீழ இருந்து தண்ணி ஃபோர்ஸ் அடிக்கும்போது, அந்த மண்ணு அந்த ஃபோர்ஸ்ல தண்ணி என்ன பண்ணும்? தள்ளி வேற பக்கம் போயிருது. அப்ப அப்ப அந்த கும்மியெல்லாம் இருக்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மண்ணு போறதுனால நம்மளுக்கு பாயில் ஆகுற மாரி தண்ணி கொதிச்சு அப்படி பாயில் ஆகுது. பபிள் பபிள் அது மாரி வந்து அடியிலேருந்து தண்ணி மேல ஃபோர்ஸ் அடிக்கிறனால அந்த மண்ணு நவுந்துக்குது. இதனால ஒரு இடத்துல மண்ணே இல்லாம போகுது. இது மாரி நடக்குது. பேர் வந்து சாண்ட் பாயிலிங்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ரெமெடி என்ன? ஒரு வலை மாரி போடுங்க. அப்ப அந்த வலை போட்டா அது தடுத்துரும். அது ஜெனட் லேயர்ன்னு சொல்லுவாங்க. அது போட்டோம் அப்படின்னா, அந்த மண்ணு வேற இடத்துக்கு போகாதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா ப்ரெஷர குறைங்க. இது மாரி சொல்லுவாங்க. அதான் அந்த டூரிங் இந்த பேக் வாஷ் அண்டர் த ஹையர் ப்ரெஷர். பேக் வாஷ் வந்து ஹையர் ப்ரெஷர்ல கொடுக்கறதுனால அந்த சாண்ட் மே பி ஸ்டக் ஆர் கம்மிங் அவுட் அப் அப் ஆர் கண்டிஷன்ஸ் ஆஃப் குயிக் சாண்ட் கேன் ஹேவ் த கிரேட் அது குயிக் சாண்ட் கண்டிஷன் மாரி வந்து பபிள் மாரி வந்து வெளிய வந்துருது மண்ணு. இல்ல அப்படின்னா அந்த இடத்துல அப்பமாயி மென்னு மேல வந்துருது. அப்ப இத பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குறைக்கிறதுக்கு ஜெனட் லேயர் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. சாண்டுக்கும், கிராவலுக்கும். அப்படி இல்ல அப்படின்னா பிரஷர குறைங்க. அதான் யூசிங் த ஜெனட் லேயர் இல்ல அப்படின்னா பிரஷர குறைங்க. ரெட்யூஸ் த பிரஷர் ஆஃப் த ஃப்ளோவ குறைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாண்ட் லீக்கேஜ்னா ஒண்ணும் இல்ல. இப்ப தண்ணி பேக் வாஷ் பண்றதுனால கீழ இருந்து மேல போச்சு. அதே தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணும்போது மேலேருந்து தண்ணி கீழ வருதா? அப்படி ஃபில்டர் பண்ணும்போது தண்ணி கீழருந்து மேல வரும்போது, சில தண்ணியோட மண்ணையும் அரிச்சிட்டு வந்துரும்ல. இப்ப ஒரு டீ வடிகட்டுறோம் அப்படின்னா, அதில அந்த வடிகட்டிலேருந்து சில வடிகட்டிலேருந்து நம்மளோட காஃபி தூளோ, நம்மளோட டீ தூளோ உள்ளுக்கு வந்துருதுல 1, 2 அப்ப அது மாரி உள்ளுக்கு வர்றது பேர் தான் சாண்ட் லீக்கேஜ். அப்ப ஒரு சாண்ட் பாயிலிங் பண்ணும்போது தண்ணி கீழ வருது. அப்ப அது என்ன ஆகுதுன்னா, அந்த மண்ணும் சேர்த்து அரிச்சிட்டு வந்துருது. அத தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கும் ஜெனரேட்டர் லேயர் தான் ப்ரொவைட் பண்ணணும் வெளியில. அதான் அந்த டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் சாண்ட். அதான் தண்ணி வந்து அடிச்சிட்டு வரும்போது அதுவும் வந்துருது. அப்ப அத ப்ரொவைட் பண்றதுக்கு நீங்க ஜெனரேட் லேயர் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். இது சும்மா இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதனால இந்த ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறது ஃபில்ட்ரேஷன். இதனால இதோட ஃபில்ட்ரேஷன் முடியுது. இதுவரைக்கும் ஃபில்ட்ரேஷன்ல பார்த்தது உங்களுக்கே தெரியும் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் ஆரம்பிக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இதில ஆரம்பிச்சோம். மக்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிற டிமாண்ட்ல ஆரம்பிச்சோம். ஃபயர் டிமாண்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப்னா என்ன? இதில ஆரம்பிச்சோம். அதுக்கான ஃபார்முலாஸ் முடிச்சு, அதுக்கப்புறம் அதில இருக்க ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் முடிச்சோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்க்ரீனிங் பார்த்தோம். ஸ்க்ரீனிங் எந்த ஆங்கிள்ல வைக்கணும்? 45 டூ 60 ஆங்கிள்ல வைக்கணும். அதில அ மீ மீடியம் இது ஸ்க்ரீனிங் ம மீடியம் பெருசு, சிறுசு எல்லா சைஸான அந்த போஸ பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அதில என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தோமா, அதுக்கப்புறமேட்டுக்கு செடிமெண்டேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபில்ட்ரேஷன் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணோம். கடைசியா வந்து நம்மளோட ஹீரோவ நம்ம இங்க கொல்ல போறோம். ஓகேவா? அப்ப டிஸ்இன்ஃபெக்ஷன்னா என்ன? எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரசன்ட் ஃபில்டர், ராபின்சன் ஃபில்டர் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் படிக்க படிக்க ஒரு ஆள் ரீகால் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல அந்த இதுவரைக்கும் நம்ம யார கொண்டு வந்தோம்? அந்த பாக்டீரியா அப்படிங்கிறத வாழ வச்சோம். ஏன் அப்பன்னா, உள்ள இருக்கக்கூடிய கிருமியெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டு, அவன் உயிர் வாழ்ந்தான். அதுவும் இல்லாம நம்மளுக்கு வந்து அத கிளீன் பண்ணி குடுத்தான். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அந்த கிருமிய வந்து போட்டு தள்ளுறோம். அதுக்கு வந்து யார யூஸ் பண்றோம்? குளோரின் யூஸ் பண்ண போறோம். ஏன் குளோரின் யூஸ் பண்றோம்? வேற எந்த பொருளும் இல்லையா? அத ஏன் நம்ம எடுத்துக்கல? அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன? இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு டிஸ்இன்ஃபெக்ஷன் என்னன்னு பாருங்க. டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா மட்டும் கொன்னோம் அப்படின்னா, அது டிஸ்இன்ஃபெக்ஷன். ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா, அது நன்மை விளைவிக்க பாக்டீரியா, தீமை விளைவிக்க அப்பலாம் கிடையாது. எல்லா பாக்டீரியாவும் கொன்னுரும். ஓகேவா? தி கில்லிங் த பேத்தோஜெனிஸ் அதாவது டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ மட்டும் கொன்னோம் அப்படின்னா, அது பேரு டிஸ்இன்ஃபெக்ஷன். அதுவே ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா என்ன? கில்லிங் ஆல் லிவிங் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே கொன்றும். எக்ஸாம்பிள் பாய்லிங் எல்லாத்தையும் கொன்றும். எங்க அப்படின்னா, அந்த மெடிக்கல் சர்ஜரி பண்றாங்கல்ல, அப்ப அந்த ஆப்பரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த கத்திரிக்கோலு, அந்த கத்தி எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டெரிலைசேஷன் தான் பண்ணுவாங்க. அப்ப ஸ்டெரிலைசேஷன் பண்ணும்போது அந்த கிருமி வேற எதுவும் இந்த இடத்துக்கு போகாது அப்படின்னு ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவாங்க. நன்மை விளக்க, தீமை விளக்கலாம் பார்க்கணும். எல்லாத்தையும் கொண்டா அது பேர் ஸ்டெரிலைசேஷன். இத மட்டும் நம்மளுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா மட்டும் தேடி தேடி கொண்டோம் அப்படின்னா, அது பேரு டிஸ்இன்ஃபெக்ஷன். ஓகேவா? அப்ப டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்னத்த எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நோ எஃபெக்ட் ஆன் ஹியூமன் பீயிங்ஸ். அது அந்த 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 பாக்டீரியா நம்ம ஹியூமனுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்திக்க கூடாது. எக்கனாமிக்கலி குட்டா இருந்திருக்கணும். ஆமா, நம்மளுக்கு வந்து ஒரு எக்கனாமிக்கல் தன்மை உள்ளதா இருந்திருக்கணும். அது ரெசிடியல் பவர் அப்படின்னா, ஃபியூச்சர்ல அந்த கிருமி வந்தாலும் அது தடுக்கக்கூடியதற்கான கெப்பாசிட்டி தான் ரெசிடியல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த வாட்டி ஒரு வியாதி வந்திருக்கு அப்படின்னா, அத கொன்னுட்டோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல அந்த வியாதி வந்துச்சு, அந்த கிருமி உள்ளுக்கு அட்டாக் பண்ணுச்சுன்னா, நம்ம பாடியே வந்து இம்யூன் சிஸ்டமே அது அட்டாக் பண்ணணும். அந்த இதுதான். அதுக்கானது தான் ரெசிடியல் பவர்ன்னு சொல்லுவாங்க. அது இருக்கிற மாரி பார்க்கணும். அதுக்கப்புறம் எஃபெக்டிவ் அண்ட் கில்லா இருக்கணும். எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்சி கில்லா வந்து இருக்கணும். அந்த நம்ம பண்றது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது வேர்ல்டு வைஸ் எத தான் பண்றோம் அப்படின்னா, குளோரின் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஒரு வேர்ல்டு வைஸ் அக்செப்ட் பண்றது வந்து குளோரின் தான். ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? மெத்தட் ஆஃப் வந்து குளோரின் இது டிஸ்இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறாங்க. பாயிலிங் அண்ட் யூவி ரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து ஃபிசிக்கல் மூலியமா பண்றோம். கெமிக்கல் அப்படிங்கிறது லைம் யூஸ் பண்றோம். ஓசோன் யூஸ் பண்றோம். அடுத்து வந்து அயோடின் அண்ட் புரோமின் யூஸ் பண்றோம். KNO4 யூஸ் பண்றோம். சில்வர், காப்பர் யூஸ் பண்றோம். குளோரின் வந்து யூஸ் பண்றோம். இது எல்லாமே வந்து கெமிக்கலா வந்து நம்ம பவுடர் யூஸ் பண்ணி யூஸ் பண்றோம். ஓகேவா? அப்ப இதில இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ், இதில இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பார்ப்போம். இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதில வந்து எது வந்து இப்ப யூவி பண்றோம், ஓசோன் பண்றோம் அப்படின்னா, அதோட தண்ணி வந்து டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். ஸோ, அப்ப அது வந்து அதில இருக்க ப்ளஸ் பாயிண்ட். அப்ப ஓசோன் பண்றதுனால என்ன மாறாதுன்னு சொல்லி ஆப்ஷன்ல கேட்பாங்க. அதோட குட் டேஸ்ட் குடுக்கும் வாட்டருக்கு. ஓகேவா? இது மாரி ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். அத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு பாயிலிங் பத்தி பார்க்க போறோம். பிசிக்கல பொறுத்தவரைக்கும் பாயிலிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டெரிலைசேஷன் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் பப்ளிக் சப்ளை. பப்ளிக் சப்ளை தண்ணி சுட வச்சு குடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அதில ரெசிடியூல் பவர் இருக்காது. தண்ணி சுட வைப்போம். அது ஆறி போச்சுன்னா மறுபடியும் அதில கிருமி வரதான் செய்யும். ஓகேவா? அடுத்தது யூவி ட்ரீட்மெண்ட் பண்றோம். யூவி ட்ரீட்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டெரிலைசேஷன். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எஃபெக்டிவா கில் பண்ணும். எக்ஸ்டர்னல் டேஸ்ட் அண்ட் ஓடர். இது வந்து இப்படி பண்ணுறதுனால அதில் எக்ஸ்ட்ரா ஒரு கலரோ இப்போ சுடு தண்ணி வச்சிருப்போம். நல்ல தண்ணி சில்லுன்னு இருக்கும்போது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சுட வச்சதுக்கப்புறம் தண்ணி சப்புன்னு இருக்க மாரி இருக்கும். அது மாரி எந்த சேஞ்சஸுமே மாறாது. எக்ஸ்டர்னல் டேஸ்ட் அண்ட் கலர், ஓடர் எதுவுமே மாறாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது டிஸ்அட்வான்டேஜ்ங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். நாட் சூட்டபிள் டர்புலன்ட் வாட்டருக்கு இது சூட்டபுளா இருக்காது. ஏன் அப்படின்னா டர்புலன்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா யூவி ரேட் உள்ளுக்கு பாஸ் ஆகாது. அப்ப அது கீழ இருக்கக்கூடிய கிருமிய கொல்லாது. இதுக்கு இன்னும் ரெசிடுயல் பவரும் கிடையாது. எவ்வளவுக்கு கீழ போனாலே யூவி ரேஸ்ல பாஸ் பண்ணி அந்த கிருமிய கொல்ல முடியாதுன்னா 10 சென்டிமீட்டர் கீழ போனாலும் யூவி ரேஸ்னால அடியில இருக்கக்கூடிய ஒரு பொருள வந்து கிளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, சர்ஜிக்கல் வாட்டர் அண்ட் ஸ்விம்மிங் பூல்ஸ்ல வந்து எது யூஸ் பண்ணாலும் யூவி வந்து யூஸ் பண்ணி நம்ம கிளீன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம யார பார்க்க அப்படின்னா, லைம பத்தி பார்க்க போறோம். லைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தா அப்படின்னா, லைம் ஆட் பண்றதுனால என்ன ஆகும்? pH வேல்யூ அதிகமாகும். pH அதிகமாச்சு அப்படின்னா, அங்க கூட கிருமி கொன்றும். அத மறுபடியும் என்ன பண்ணணும்? குறைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா கார்பனேஷன் பண்ணி ஆகணும். அதே கதை தான் இங்க இருக்கும். புரியுங்களா? pH வேல்யூ வந்து 9.5க்கு மேல கொண்டு போறதுனால பாக்டீரியா வந்து 99% எஃபெக்டிவா கில் பண்ணிரும். pH வேல்யூ அதிகமா இருக்கறனால அத ரெட்யூஸ் பண்றதுக்காக கார்பனேஷன் பண்றோம். அதனால pH வேல்யூ ரெட்யூஸ் பை கார்பனேஷன் பண்றோம். இதுல இன்னும் ரெசிடுயல் பவர் இதுக்கு ரெசிடுயல் பவர் கிடையாது. ஓகேவா?
ஓசோன் சொல்லி பார்க்குறோம். ஓசோன் சொல்லி பார்க்கும்போது, இதில ஒரே ஒரு ஓசோன் மட்டும் தனியா இருந்துச்சு அப்படின்னா, அது பேரு நேசன்ட் ஓசோன் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதோட அட்வான்டேஜ் பாருங்களேன். இது எஃபெக்டிவா கில் பண்ணும். நோ எக்ஸ்டர்னல் டேஸ்ட் அண்ட் வாட்டர் வந்து குடுக்காது. குட் டேஸ்ட் வாட்டர். வாட்டருக்கு வந்து ஒரு குட் டேஸ்ட் வந்து குடுக்கும். எக்ஸ்ட்ரா டேஸ்ட் குடுக்காது. அது மட்டும் இல்லாம நல்ல டேஸ்ட் வந்து குடுக்குது. ஓகேவா? அடுத்தது இதில டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, இது ரொம்ப ரொம்ப வெரி காஸ்ட்லி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடுயல் பவர் கிடையாது. இது வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். ஓசோன வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஓகேவா? இப்ப இந்த அயோடின் அண்ட் புரோமின் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் குளோரினோட ஒரு ஹாலஜன் ஃபேமிலிய சேர்ந்தது தான். ஏன்னா, குளோரின் ஒரு ஹாலஜன் ஃபேமிலி தான். அயோடின், புரோமின் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலஜன் ஃபேமிலி தான். அந்த தனிமங்கள் வாய்ப்பாட்டில பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரே வாய்ப்பாட்டில தான் இருக்கும். ஆனா, இது என்ன அப்படின்னா காஸ்ட்லி. அதனால நம்ம இது யூஸ் பண்றதில்ல. ஓகேங்களா? இதுவும் ஒன் ஆஃப் த ஹாலஜன் ஃபேமிலி தான். வெரி காஸ்ட்லி. அதனால தான் யூஸ் பண்றதில்ல. இது வந்து இன்னும் ஸ்மால் பெல்லட்டாவும், டேப்லெட்டாவும் நம்மள்ட்ட அதிகமா இருக்கு. அதனால இத மிலிட்டரி கேம்ப்ல யூஸ் பண்ணுவாங்க. இங்க பாருங்க. ஸ்மால் ஸ்கேல்ஸ் அண்ட் மிலிட்டரி கேம்ப்ல யூஸ் பண்றாங்க. இதுக்கு ரெசிடுயல் பவர் உண்டு. அப்ப ரெசிடுயல் பவர் உண்டு. இதுவரைக்கும் பார்த்த எதுக்குமே ரெசிடுயல் பவர் கிடையாது. இந்த புரோமின் அண்ட் அயோடினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிடுயல் பவர் உண்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இப்ப KNO4. KNO4 அப்டின்னா என்ன அப்டின்னா, இது அந்த காலத்துல காலரா பரவும்போது இத யூஸ் பண்ணாங்க. ஒண்ணும் இல்ல. ஒரு கிணறு இருக்கு அப்டின்னா, கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க அப்டின்னா, அது என்ன ஆகும் அப்டின்னா, அவங்க அந்த பாக்டீரியா அவங்க இறந்துட்டாங்க அப்டின்னா, அந்த பாக்டீரியா அதுல இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த KNO4 தூவுவாங்க. இது தூவுனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகும்னா, பிங்க் கலர்ல இருக்கும். அந்த பிங்க் கலர்லேருந்து கொஞ்ச நேரத்துல அது ஒயிட் கலர்ல மாறிடுச்சு அப்டின்னா என்னன்னா, அந்த பாக்டீரியா உள்ளுக்கு இருக்குது. அது ஆக்ஸிஜன் வந்து அப்சர்வ் பண்ணுது. அதனால வந்து அது வந்து அந்த பிங்க் கலர்லேருந்து ஒயிட் கலருக்கு மாறியிருக்கும். அந்த பவுடர் போட்டு ஒரு 3 டேஸ்க்கு அதே பிங்க் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா, அதுக்குள்ள பாக்டீரியா எதுவுமே லிவ் பண்ணல, உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுக்காக இது வந்து KM4 யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன கலர் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிங்க் கலர்ல இருக்கும். காலரா டைம்ஸ்ல இத யூஸ் பண்ணுவாங்க. மறந்துடக்கூடாது. வெல் வாட்டருக்கு இங்க பாருங்க. வெல் வாட்டருக்கு இது வந்து சூட்டபிளா இருக்கும். ஓகேவா? 100% எஃபிஷியன்சி ஆஃப் பாக்டீரியாவ கொல்றதுக்கு யூஸ் ஆகுது. எங்க அப்படின்னா அந்த காலரா டைம்ல யூஸ் ஆச்சு. ஓகேவா? அடுத்தது இந்த சில்வர் அண்ட் காப்பர் அப்படிங்கிறது இது நல்லா எஃபெக்டிவா கொல்லும். ஆனா இது வந்து காஸ்ட்லி. அதனால இத நம்ம யூஸ் பண்றதில்ல. ஓகேவா? இப்ப நம்ம யார பார்க்குறோம்? நம்ம ஹீரோ. இவன் தான் குளோரின். குளோரின யூஸ் பண்ணி தான் இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லா ட்ரீட்மெண்ட் பண்றோம். இந்த வாய்ப்பாட பாருங்க. இதுல என்ன அப்படின்னா, இந்த Cl2 பிளஸ் H2O இந்த குளோரினும், வாட்டரும் நம்மளுக்கு சேரும்போது என்னவா மாறுதுன்னா, HOCl-ஆ மாறும். இந்த HOCl பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பேர் என்னன்னா, ஹைப்போகுளோரஸ் ஆசிட். ஏன் அப்படின்னா, இது இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான கிருமிகள கொல்லும். அந்த ஹைப்போகுளோரஸ் ஆசிட். ஓகேவா? அதேமாரி இந்த HOCl-லேருந்து நம்ம pH 7க்கு மேல போச்சு. இங்க இருந்து வெறும் 5.5 இங்கேருந்து 7.5 இதுக்கு மேல போச்சு அப்படின்னா என்னன்னா, OCl-ஆ மாறுது. OCl-ஆ மாறும்போது ஹைப்போகுளோரைடு அயான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இத வச்சு தான் நம்ம ப்ளீச்சிங் பவுடர்லாம் அந்த ஹைப்போகுளோரைடு அயான் தான் இருக்கும். இத வச்சு தான் பண்ணுவோம். இந்த OCl-ம் இந்த HOCl-ம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன் அப்படின்னா, இந்த HOCl வந்து பார்த்தீங்கன்னா 80 டைம்ஸ் ஃபாஸ்டரா கொல்லும். அது ஸ்ட்ராங்கரா இருக்கும். எத கம்பேர் பண்ணணும்னா, OCl-ல கம்பேர் பண்ணும்போது. அதான் இங்க சொல்லியிருப்பேன். இது எந்த pHல இருக்குது 5.5லேருந்து 7.5 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? அதே 10க்கு மேல போச்சுனாலும் இதே தான் மாறும். ஓகேங்களா? இப்ப இத கம்பேர் பண்ணும்போது இது ஸ்ட்ராங்கர். இது HOCl வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கர். எத கம்பேர் பண்ணும்போது OCl-அ விட. அப்ப HOCl இஸ் 80 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் தென் த OCl. இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த நம்மளோட குளோரின வாட்டரோட கண்டென்ட்டோட சேரும்போது இதுவா மாறுது. அது என்னது ஹைப்போகுளோரஸ் ஆசிட். அந்த ஹைப்போகுளோரஸ் ஆசிட் வந்து அதிகம் 80 டைம் வந்து அதிகமான ஸ்ட்ராங்கர். எத கம்பேர் பண்ணுவோம்? ஹைப்போகுளோரைடு அயனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கர். அவ்வளோதான். இது வந்து கேட்பாங்க. எத்தனை டைம் கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? இப்ப இந்த மெயின்டெயின் எந்த எந்த மெயின்டெயின் பண்ணணும். ஏன்னா இதே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. pH வேல்யூ எதுக்கு மெயின்டெயின் பண்ணணும்னு கேட்பாங்க. குளோரின் போடும்போது. அப்பதான் வந்து அது எஃபெக்டிவா கில் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இந்த மெயின் HOCl மெயின்டெயின் HOCl வந்து பண்ணும்போது pH வேல்யூ எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா 5லேருந்து 7.5க்குள்ள இருக்கு. இது கேட்பாங்க. ஏன்னா குடிக்கிற தண்ணியோட pH வேல்யூ 5.5லேருந்து 7.5 தான். HOCl அண்ட் OCl இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரீலி அவைலபிள் குளோரின் சொல்லுவாங்க. நம்ம இன்னொன்னு வந்து பார்த்துருப்போம். கம்பைன்டுன்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? NH2 NH அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். NHClன்னு சொல்லி பார்த்துருப்போம். அது கம்பைன்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலி அவைலபிள் குளோரின். 2மே குழப்புவோம். அது கம்பைன் அயன் கேட்டால் அதை போடணும். போன வீடியோல இதில் ஃப்ரீலி அவைலபிள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதை போடணும். ஃப்ரீலி அவைலபிள் குளோரின் அப்படின்னா இதுதான். ஓகேவா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு நீ குளோரின் ஆட் பண்ணும்போது ஒரு கிருமியை போய் எடுத்தோடனே கொள்ளாது. அது ஃபஸ்ட்டு இரும்பையும் மெக்னீசியத்தையும் என்ன பண்ணால் நியூட்ரலைஸ் பண்ண பார்க்கும். அதான் Fe அண்ட் மெக்னீசியத்தை என்ன பண்ண போனால் ஆட் பண்ணோன்னா அது நியூட்ரலைஸ் பண்ண பார்க்கும் அயனி இதையும். அதுக்கப்புறம் தான் அது கிருமி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நான் சொன்னல இங்கே பாருங்கள். எதுக்கு என்ஷூர் பண்ணுறோம்? pH வேல்யூ கண்ட்ரோல் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்போ என்ஷூர் த பவர்ஃபுல் ரெசிடியூ குளோரஸ். அதான் அதை வந்து பவர்ஃபுல்லாக எஃபெக்டிவாக அஃபெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம pH வேல்யூ மெயின்டைன் பண்ணுறோம்னு சொல்லியிருப்பாங்க. நான் சொன்ன கொஸ்டின். அடுத்தது இப்போ முதல்ல வந்து நம்ம அப்ளை பண்ணுற குளோரின் ஒரு தண்ணிக்குள்ளே எவ்வளோ குளோரின் அப்ளை பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அது பேர் அப்ளைடு குளோரின் சொல்லுவாங்க. ஒரு தண்ணிக்குள்ளே நம்ம போடக்கூடிய பெரிய குளோரின் அப்ளைடு குளோரின்
குளோரின் சொல்லுவாங்க. அந்த அப்ளைடு குளோரின் வந்து 2ஆ இருக்கும். ஒண்ணு என்னன்னா, குளோரின் டிமாண்ட். குளோரின் டிமாண்ட் அப்படின்னா என்னன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, அது இருக்கக்கூடிய கிருமிய கொல்றதுக்கு தேவையான ஒரு குளோரினோட அளவு தான் வந்து குளோரின் டிமாண்டு. அதே வந்து ரெசிடுயல் குளோரின் அப்படின்னா என்னன்னா, ஃபியூச்சர்ல வரக்கூடிய கிருமிய கொல்றதுக்கு தேவையான ஒரு குளோரினையும் நம்ம ஆட் பண்ணுவோம். அது 2யும் சேர்த்தது தான் அப்ளைடு குளோரின். ஓகேவா? பாருங்களேன், குளோரின் டிமாண்ட் என்னது? த அமௌண்ட் ஆஃப் குளோரின் ரெக்வயர்டு கில் த மைக்ரோ ஆர்கானிசம். அத கொல்றதுக்கு தேவையானது தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, குளோரின் டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். அது ரெசிடுயல் குளோரின் அப்படின்னா என்னன்னா, ஃபியூச்சர் கண்டாமினேஷனுக்காக போடுறது தான் வந்து என்னன்னா ரெசிடுயல் குளோரின் சொல்றோம். 2ம் சேர்ந்தது தான் அப்ளைடு குளோரின். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கங்க. இத வச்சு சம் கேட்பாங்க. ஓகேவா? அப்ப என்ன அப்படின்னா, அப்ளைடு குளோரின் இருக்குல்ல, அப்ளைடு குளோரின் ஈக்குவல் டு குளோரின் டிமாண்ட் பிளஸ் ரெசிடுயல் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அடுத்தது இப்போ ஏதாச்சும் சம்மு பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். இந்த சம் நீங்களே பார்க்கலாம். இப்போ அப்ளைடு குளோரின் எவ்வளவு 1.3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்ளைடு குளோரின் எவ்வளவு 1.3. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெசிடுயல் குளோரின் எவ்வளவு 0.4ன்னு சொல்லிட்டாங்க. இதில் நம்மளுக்கு என்ன குளோரின் டிமாண்ட் கேட்குறாங்க. அப்போ இது வந்து இதை மைனஸ் பண்ண எவ்வளோ கிடச்சிருக்கும், 0.9 கிடச்சிருக்கும். ஏன்னா இது இங்கிட்டு வந்திருக்கும், அப்போ மைனஸில் வந்திருக்கும். மைனஸில் வந்துச்சு அப்படின்னா குளோரின் டிமாண்ட் ஈக்குவல் டு 0.9. ஓகேவா? அவ்வளோதான் 0.9. ஓகேங்களா? இதே மாதிரி தான் போடணும். இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து பீச்சிங் பவுடர் எவ்வளோ குளோரின் இருக்குன்னு கேட்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு குளோரின் வந்து குளோரின் ஃபார்ம்லேயே அவைலபிளாக இல்லை. டைப் ஆஃப் குளோரின் வந்து பார்க்கும்போது நிறைய விதம் ஃபார்மில் நம்மளுக்கு இருக்குது. குளோரின் ஒன்று பீச்சிங் பவுடர் தான் காமனாக யூஸ் பண்ணுறோம். குளோரோமைன் இருக்குது, குளோரின் டை ஆக்சைடு இருக்குது, அதை யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா கேன்சர் உருவாக்கும். அடுத்து குளோரின் டேப்லெட் இருக்குது நம்மக்கிட்ட, லிக்விடு குளோரின் ஆறு குளோரின் கேஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது. மேனேஜ் பண்ணுறது பீச்சிங் பவுடர் தான். பீச்சிங் பவுடர் எப்படி வந்து அது மாறுது, அது என்னவா வந்து எத்தனை பர்சன்டேஜ் குளோரின் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பீச்சிங் பவுடர் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். பீச்சிங் பவுடரோட வாய்ப்பாடு கேட்பாங்க. CaOCl2 தான். இப்போ இது வந்து என்ன பண்ணால் ஹைப்போக்ளோரைடிக் அயனாக தான் மாறும். நான் சொன்னல OCl தான் மாறும். அதனால் இது வந்து சின்ஸ் கம்பைன் வித் CaOட தான் கம்பைன் ஆகுது. கம்பைன் குளோரின் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ பாருங்களேன், இந்த பீச்சிங் பவுடர் இருக்குல்ல, அந்த பீச்சிங் பவுடர் 2ஆம் பிரிவு. ஒன்று NaCOl ஆகவும் CaOCl ஆகவும் மாறுது. இதில் தான் வந்து 30லேருந்து 35% அதாவது NaOCl மாறுச்சுன்னா அதில் எத்தனை பர்சன்ட் குளோரின் இருக்குன்னா வெறும் 10% தான் இருக்கும். எது கம்பேர் பண்ணால் அதிக குளோரின் இருக்குன்னு சொன்னால் கால்சியம், அதாவது CaOCl2ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான குளோரின் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. 30 to 35%. இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. 33% ஆன்சர். இங்கே பாருங்க, த பர்சன்டேஜ் ஆஃப் குளோரின் ப்ளஸ் பீச்சிங் பவுடர் எவ்வளோ இருக்குது, 33%. ஏன் அப்படின்னா அதோட ரேஞ்ச் 30லேருந்து 35%. நம்மளுக்கு ஆப்ஷனில் 33% இருந்தாலும் 33% போட்டோம். ஓகேவா? அடுத்த பாருங்களேன், இப்போ NaOCl எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. 10% தான் குளோரின் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் ஏஐல. ஓகேவா? அடுத்தது இட்ஸ் ஆல்சோ கால்ட் என்ன சொல்லலாம், ஹைப்போக்ளோரினேஷன் சொல்கிறாங்க. ஏன்னா ஹைப்போக்ளோரைடு அயன் தானே உருவாகுது. அப்போ ஹைப்போக்ளோரினேஷன் அதை சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கம்பேர் பண்ணும்போது பவர் கம்மியாக தான் இருக்கும். எதை கம்பேர் பண்ணணும்னா குளோரின் டேப்லெட். ஏன்னா அதில் குளோரின் மட்டும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சிங் பவுடர் 35% தான் இருக்குது. இது வந்து கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். இது சும்மா தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது குளோரமைன். குளோரமைன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இதில் வந்து என்னென்ன ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்பாங்க. ஒவ்வொரு ஒரு பிஹெச் வேலைக்கு தகுந்த மாதிரி மாறும். 7க்கு மேலே போச்சுன்னா மோனோக்ளோரின் உருவாகும், மோனோக்ளோரமைன் உருவாகும், அடுத்து டைக்ளோரமைன், அடுத்து ட்ரைக்ளோரமைன் உருவாகும். ஓகேவா? அப்போ இதில் என்னென்னா பிஹெச் வேல்யூ இன்க்ரீஸ் குறைய குறைய அந்த நம்மளோட அந்த மோனோக்ளோரமைன், டைக்ளோரமைன், ட்ரைக்ளோரமைன் உருவாகும். ஓகேவா? இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா குளோரமைனில் இருக்க டைப்ஸ் மட்டும் கேட்பாங்க. மோனோக்ளோரமைன், டைக்ளோரமைன், ட்ரைக்ளோரமைன் உருவாகும். ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த குளோரின் டை ஆக்சைடு யூஸ் பண்ணணும்னு கேட்டால் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது சம் ஆர்கானிக் மேட்டரோட ரியாக்ட் ஆகும். இதனால வந்து காத்தோஜெனிஸ் பாக்டீரியா உருவாக்கும். இது ஏஜென்ட் உருவாச்சு அப்படின்னா புற்றுநோய் உருவாக்கும். அதனால இதை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா? இந்த சம்மு ரொம்ப ஈஸியான சம்மு. ஆனால் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு டஃப்பாக கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இவ்வளோ பெரிய சம்மை கேட்டுருவாங்க. நீங்களே படிங்களேன். இப்போ இந்த பாப்புலேஷன் எவ்வளவு, 1, 10, 100, 1000, 10,000. அப்போ 20,000 பேர் இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் தண்ணி எவ்வளோ குடிக்கிறாங்க, அவங்களோட பெர் கேபிட்டா 150. குளோரின் டிமாண்ட் கொடுத்துட்டாங்க 0.3, ரெசிடுவல் குளோரின் கொடுத்துட்டாங்க 0. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அப்ளைட் குளோரின் கிடைச்சுமா. அப்ளைட் குளோரின் எவ்வளவு 0.5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் பீச்சிங் பவுடர் கேட்குறாங்க. அப்போ பீச்சிங் பவுடர் எவ்வளோ யூஸ் பண்ணணும், இதுக்கான யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. அந்த பீச்சிங் பவுடர் எவ்வளோ இருக்குது, 30% தான் வந்து குளோரின் கண்டெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பீச்சிங் பவுடர் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீ முதல்ல எவ்வளோ தண்ணி கண்டுபிடி, 20,000. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு 20,000 பேர். அப்போ 20,000 இன்ட்டு ஒரு ஆளுக்கு 150 லிட்டரா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, கண்டிப்பாக 215 சார் எவ்வளோ 13 வந்துருக்குமா. அப்போ இதோட 0 சேர்த்துக்குங்க. அப்போ எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 × 10⁶ சொல்லி வந்திருக்கும். அப்போ இதுக்கு என்னென்னா 10⁶ இது மில்லின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ மில்லி லிட்டர் நம்மளுக்கு வந்து எம்எல்டியில் கிடச்சிருக்கும். ஓகேவா? அப்போ இது என்ன சொன்னால் 3 mld அப்படின்னு சொல்லி அதான் இங்கே போட்டிருக்கோம். அப்போ 3 mldன்னு கிடச்சிருச்சு. அப்ளை குளோரின் நான் ஏற்கனவே சொன்னேன், ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு கிடச்சிடும். குளோரின் டிமாண்ட் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு வந்து ரெசிடுவல் குளோரின் கொடுத்தாங்க, ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ 0.5. அப்போ இதுக்கு எவ்வளோ 0.5னா அப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள்.
3×10⁶ 0.5 மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒண்ணு கிடைக்கும். அதான் குளோரினோட எவ்வளோ குளோரின் தேவைன்னு தெரிஞ்சிரும். அத போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? குளோரின் 0.5 kg/day கிடைச்சிருது. அப்ப நம்மளுக்கு 1½ கிலோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவை? குளோரின் தேவை. ஆனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பீச்சிங் பவுடர்ல வெறும் 30% தான் என்ன இருக்குது? குளோரின் இருக்கு. அப்ப என்னன்னா சிம்பிள் தான். இந்த இதுக்கு இவ்வளோ, இதுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாரி நம்ம ஆப்டிட்யூட்ல போடுற மாரி போடுங்க. அப்போ ஒண்ணும் இல்ல. இந்த சைடு பீச்சிங் பவுடர் குளோரின் எழுதிங்க. பீச்சிங் பவுடர் எவ்வளவு? 1 கிலோல எவ்வளோ இருக்கு? 0.3 தான் வந்து இருக்கு. அதாவது 300 கிராம் தான் இருக்கு. 1 கேஜிக்கு 0.3 தான் இருக்கு. ஓகேவா? அதாவது 300 கிராம் தான் வந்து என்னவா இருக்கு? குளோரினா இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஏன்னா தெரியல. நம்மளுக்கு 1½ கிலோ குளோரின் வேணும். அப்ப எவ்வளோ பீச்சிங் பவுடர் வேணும் தேவை? இதெல்லாம் குறுக்கு மறுக்கல் பண்ணி சால்வ் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குது? 5 கிலோன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஈஸி தான் இந்த கான்செப்ட். இது வந்து ஆக்சுவலா நம்ம ஆப்டிட்யூட்ல போடுற மாரி தான். போட்டீங்க அப்படின்னா நமக்கு 5 கிலோ கிடைக்குது. அப்ப 5 கிலோ குளோரின் நம்மளுக்கு வந்து பீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணா தான் நம்மளுக்கு அத ட்ரீட் பண்றதுக்கு தேவையான குளோரின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அடுத்தது இப்ப சின்ன டைப் ஆஃப் குளோரினேஷன் என்னன்னு பார்க்க போறோம். பிளைன் குளோரினேஷன் அப்படின்னா என்னது? ஒண்ணும் இல்ல. வெறும் அத மட்டும் ஒன்லி குளோரின் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணோம் அப்படின்னா பிளைன் குளோரினேஷனு. ப்ரீ குளோரினேஷன் அப்படின்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் முன்னாடி பண்ணாத பேரு ப்ரீ குளோரினேஷன். போஸ்ட் குளோரினேஷன்னா கடைசியா பண்ணா அப்படின்னா போஸ்ட் குளோரினேஷன். இது ரியல் குளோரினேஷன் கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது இப்படி தான் பண்ணணும். இது வந்து எஃபெக்டிவா ப்ரீ குளோரினேஷன் பண்ணவங்க கோரிலேஷன் நல்லா நடக்குங்கிறதுக்காக நம்ம பண்ணுவோம். ஓகேவா? இது போஸ்ட் குளோரினேஷன்ங்கிறது ஆக்சுவல் கிருமிய கொல்றதுக்காக பண்ணுவோம். அதான் வந்து ரியல் குளோரினேஷன் கூட சொல்லுவாங்க. அப்ப விச் இஸ் கால்ட் அஸ் ரியல் குளோரினேஷன் கேட்பாங்க. போஸ்ட் குளோரினேஷன், ப்ரீ குளோரினேஷன் கேட்பாங்க. நம்மளுக்கு குழம்பி போயிரும். அப்போ போஸ்ட் குளோரினேஷன் தான் நம்ம ரியல் குளோரினேஷனே சொல்றோம். ஓகேவா? டபுள் குளோரினேஷனும் பண்ணுவாங்க. ப்ரீயும் பண்ணுவாங்க. போத் முடிஞ்சதுக்கப்புறமும் பண்ணுவாங்க. இப்படி பண்ணாங்கன்னா, இது டபுள் குளோரினேஷன் சொல்லுவாங்க. சூப்பர் குளோரினேஷன்னா இது மாரி கொரோனா டைம், இது மாரி எபிடெமிக், காலரா இது மாரி எதோ நோய் வியாதி வரும்போது பண்ணுவாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றேன்னு கேட்டிருக்காங்க. 5 டூ 10 மில்லிகிராம் பர் லிட்டர் வந்து பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இப்ப இதெல்லாம் பண்ணோமா, இப்ப அதிகமா போயிருச்சுன்னா, அத என்ன பண்ணும்? ரிமூவ் பண்ணி ஆகணும்ல. அப்ப அதுக்கு பேர் தான் டீக்ளோரினேஷன் சொல்றாங்க. அப்ப டீக்ளோரினேஷன் பண்றதுக்கான காம்பவுண்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதான் சோடியம் தயோசல்பேட்டு, சோடியம் மெட்டா சல்பேட்டு, சோடியம் பைசல்பேட்டு, சோடியம் சல்பேட்டு, இதுல சல்ஃபூரிக் டை ஆக்சைடு அடிக்கடி கேட்பாங்க. இது கண்டிப்பா ஏஇல கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து டிஃபரெண்டா இருக்கு. இது எல்லாமே சோடியம், சோடியம், சோடியம்னே வரும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா, சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு வரும். ஓகேவா? இது மட்டும் சல்ஃபர்ல வரும். அத ஞாபகம் வச்சுக்கங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அது வந்து குளோரினேஷனுக்கு நம்மளுக்கு வந்து டீக்ளோரினேஷன் பண்ண யூஸ் ஆகுது. குளோரினேஷன் அதிகமா போச்சுன்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஆப்ஷன்ல பார்க்கும்போது நம்மளுக்கு குழப்பம். ஓகேவா? அதனால இத ஞாபகம் வச்சுக்கங்க. ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்மளோட கரிக்கட்டை இது மாரி இருக்குல்ல, இதான் வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது இந்த டயகிராம் பாருங்க. இது பிரேக்கிங் பாயிண்ட் ஒண்ணும் இல்ல. அந்த பிரேக்கிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் குளோரினேஷன்ல. அதுக்காக ஒரு கிராஃப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. முதல்ல நம்ம போட்ட குளோரின் என்னாச்சு? எந்த இது கூடயும் ரியாக்ட் ஆயிருக்குன்னு சொன்னோமா? அது எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு கிருமி கொண்டிருக்காது. ஏன் அப்படின்னா அது Fe இரும்போடையும், மெக்னீசியத்தோடையும் ரியாக்ட் ஆகிட்டு இருந்திருக்கும். அதனால. அடுத்தது 45 டிகிரில அது மேல போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா போகாது. ஏன் அப்படின்னா டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் அம்மோனியா. அம்மோனியா பிரசன்ட்டா இருக்கனால 45 டிகிரில போகாது. அதுக்கப்புறம் பி பாயிண்ட்லேருந்து இறங்கும். அது ஏன் அப்படின்னா சடன் டிராப் ஆகும். எதுக்கு? டீகம்போசிஷன் அந்த இடத்துல நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப கிருமி இருக்கிறதுனால 45 டிகிரில போகல. அந்த கிருமி டீகம்போசிஷன் ஆனனால கீழ இறங்குது. சி பாயிண்ட்ல எல்லா கிருமியும் கொண்டிருக்கும். அதான் வந்து என்ன பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தண்ணீல எவ்வளவாவது நம்ம இது போடணும், குளோரின் போடணும் அப்படின்னா சி பாயிண்ட் வரைக்கும் அது போடணும். அது பேர் தான் பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஆனா அது வரைக்கும் போட்டா தான் அதுல இருக்க கிருமிலாம் செத்துருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தரா போகணும். எதுக்கு? ரெசிடுவல் குளோரின் இருக்கு. அப்ப சி பாயிண்ட் வரைக்குமே நம்மளுக்கு ரெசிடுவல் குளோரின் இல்லையான்னு கேட்டா இல்ல இருக்கு. அது எவ்வளோ பாயிண்ட் இருக்கும். அது ஒரு கொஸ்டின். ஓகேவா? அப்ப அந்த சி பாயிண்ட் இப்ப என்ன கேட்பாங்க? பிரேக்கிங் பாயிண்ட். அந்த சி பாயிண்ட்க்கு முன்னாடி வரைக்கும் உள்ள குளோரினோட அளவு எவ்வளோன்னு கேட்பாங்க. ரெசிடுவல் குளோரினோட அளவு 0.2. இதெல்லாம் நான் வச்சுக்கணும். ஓகேவா? பாருங்களேன் இதெல்லாம் நான் பாயிண்டா கொடுத்துருக்கேன். த குளோரின் ஷுட் பி அப்ளைடு அட்லீஸ்ட் எது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கணும்? சி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா சி பாயிண்ட் தான் பிரேக்கிங் பாயிண்ட். பிரேக்கிங் பாயிண்ட் அப்ளை பண்ணாதான் அதுல இருக்கக்கூடிய கிருமியெல்லாம் கொண்டிருக்கும் மினிமம். ஓகேவா? இந்த தேர்ஃபோர் சி பாயிண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரேக்கிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. பிரேக்கிங் பாயிண்ட் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த குளோரின் ஷுட் பி அப்ளைட் அப் டு இது வரைக்கும் பிரேக்கிங் பாயிண்ட் வரைக்கும் அதை அப்ளை பண்ணணும். ஏன் அப்பனா தான் ரெசிடுவல் குளோரின் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அந்த இடத்துல குளோரின் பிரேக்கிங் பாயிண்ட் வரைக்கும் வந்து 0ன்னு கேட்டா இல்ல. ஏன் எவ்வளோ இருக்குன்னா ரெசிடுவல் குளோரின் வந்து 0.2 மில்லிகிராம் பர் லிட்டர் இருக்கும். இதை அடிக்கடி கேட்பாங்க ஏல. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் ஆஃப் ரெசிடியூ குளோரின். இந்த ரெசிடியூ குளோரினை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்டஸ் இருக்கு. இந்த டெஸ்டஸ் அடிக்கடி கேட்பாங்க. இதுல வந்து ஆர்த்தோடோலியன் டெஸ்ட் மட்டும் அடிக்கடி ரொம்ப ஒரு வாட்டி ஏல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2019 ஏல இதை கேட்டிருக்காங்க. அது எல்லாமே மீதி டெஸ்ட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து இதே மாதிரி தான் ரெசிடியூ குளோரின் வந்து கண்டுபிடிக்கிற டெஸ்ட் என்னது? ஆர்த்தோடோலியன் டெஸ்ட். அடுத்து வந்து ஸ்டார்ச் அயோடின் டெஸ்ட், குளோரோடெக்ஸ் டெஸ்ட். இது வந்து டிபிடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைஎத்தில் பேராமின் டைஅமீன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அயோடோமெட்ரிக் டெஸ்ட், ஆம்ப்ரோமெட்ரிக் டெஸ்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, ரெசிடியல் குளோரின கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்டஸ். மெயினா கேட்கறது ஆர்த்தோடோலின் டெஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. ரெசிடியல் குளோரின கண்டுபிடிக்கலாம். ரெசிடியல் அம் குளோரின கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் பேர் என்னன்னு கீழ குடுத்த ஆப்ஷன்ல கேட்பாங்க. அது ஆர்த்தோடோலின் டெஸ்ட். ஓகேவா? இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் வர்றது அந்த அளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்ல. பட் ஆனா ஜஸ்ட் இதெல்லாம் இது பண்றதுனால இது குறையுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபேக்டர் அஃபெக்டிங் ஆஃப் குளோரின். குளோரினோட எப்போ வந்து அதோட இது குறையும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டர்பிலிட்டியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எஃபிஷியன்சி குறையும். பிஹெச் வேல்யூ அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலும் குறையும். ஏன்னா பிஹெச் வேல்யூ கரெக்டான மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரீசனே அதான். அயன் அண்ட் மெக்னீசியம் அதிகமா இருந்தாலும் குறையும் எஃபிஷியன்சி. அமோனியா அதிகமா இருந்தாலும் குறையும். கான்டாக்ட் டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா எஃபிஷியன்சி அதிகமாகும். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து கான்டாக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா எஃபிஷியன்சி அதிகமாக தானே இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எஃபிஷியன்சி அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு மாதிரி எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது வந்து நியூமெரிக்கலாக ரிமூவ் பண்ணுறது என்னது? இனிஷியல் மைனஸ் ஃபைனல் பண்ண அப்படின்னா எவ்வளோ ரிமூவ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். பர்சன்டேஜ் இனிஷியல் மைனஸ் ஃபைனல் டிவைட் பை இனிஷியல் போட்டு இன்ட்டு 100% போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கிடைச்சிடும். லாகில் வேணும் அப்படின்னா லாக் ஆஃப் இனிஷியல் டிவைட் பை ஃபைனல் போட்டால் கிடச்சிரும். இது வந்து சிக்ஸ் லான் இருக்குது. இந்த சிக்ஸ் லாங்கிறது வந்து நம்ம சிவேஜ்லேயே படிப்போம். இருந்தாலும் சும்மா பார்த்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஈக்குவல் டு இனிஷியல் டி பவர் மைனஸ் கேடின்னு சொல்லுவாங்க. இந்த டி அப்படிங்கிறது 20 மினிட்ஸ் வாட்டர் சப்ளைல இது நம்பாங்க பெருசாக பார்ப்போம். ஓகேவா? மெயினாக டிஸ்இன்ஃபெக்ஷனில் கேட்கறது இது கேட்பாங்க. எஃபிஷியன்சி ஆஃப் டிஸ்இன்ஃபெக்ஷன்ங்கிறது எவ்வளோ ஆர்கானிசம் எல்லாம் என்கிட்ட இனிஷியலாக இருந்துச்சு, எவ்வளோ பேத்தஜன்ஸ் வந்து கில் பண்ணிக்கு இந்த 100%. என்கிட்ட 1000 பேர் இருந்தாங்க. நான் 500 பேர்த்த கில் பண்ணியிருக்கேன். இந்த 100% 50% வந்து எஃபிஷியன்சி ஆஃப் டிஸ்இன்ஃபெக்ஷனாக இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ எவ்வளோ எஃபிஷியன்சியாக பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ நீ கொண்டிருக்க இன்ட்டு 100% அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அவ்வளோதான். இது இப்போ இதோட வந்து இந்த டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபில்ட்ரேஷன் டிஸ்இன்ஃபெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மிஸ்லினியஸ் ப்ராசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பைப்லைன் சிஸ்டம்ஸ் இருக்கும். இன்னும் 2 கிளாஸில் வந்து மொத்த வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம் நம்ம. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ஆள் அப்படியே சும்மா ரீகால் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் இந்த கிளாஸில் வந்து ஃபில்ட்ரேஷனும் நம்ம வந்து டிஸ்இன்ஃபெக்ஷனும் பார்த்தோம். டிஸ்இன்ஃபெக்ஷன் வந்து பிரேக்கிங் பண்ண என்ன, இதில் வந்து குளோரின் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் மெத்தட்ஸ் என்ன இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஃபில்ட்ரேஷனில் வந்து எஸ்லோசன் ஃபில்டர், ஆப்டிசன் ஃபில்டர் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து செரிமெண்டேஷன் பார்த்தோம், ஸ்க்ரீனிங் பார்த்தோம். இது எல்லாமே வந்து பார்த்தோம். ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ டிமாண்ட் தேவை, ஃபயர் டிமாண்ட் என்ன இதெல்லாம் பார்த்தோம். இவ்வளோ தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்பப்போ அதை ரிவிஷன் பண்ணிங்க கிளாஸில். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி சொல்லுங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்ல சொல்ல நான் அதை கண்டிப்பாக மாற்றிக்குவேன். உங்களுக்கு ஏதாவது மாற்றணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்.